தென்னிந்திய திரைப்பட டிவி ஸ்டண்ட் இயக்குநர்கள் ஸ்டண்ட் நடிகர்கள் யூனியன். இந்த யூனியன் வந்து ஒரு 60 ஆண்டுகளை நெருங்குது. இந்த யூனியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், சினிமாவுடைய தொழில்நுட்ப கலைஞர்களில் ஸ்டண்ட் யூனியன் மட்டும்தான் கொஞ்சம் உயிரை பணை வச்சு செய்கிறாங்க அப்படின்றது எல்லோரும் சொல்லக்கூடியது. நாங்கள் எல்லா தொழிலாளர்களும் கஷ்டப்படுறாங்க சினிமாவில். அது எங்களுடைய சக தோழர்கள் யாராக இருந்தாலும், லைட்மேனாக இருந்தாலும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஆனால் எங்கள் தேர்தல் எப்படின்னா, இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தினுடைய எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் முன்னோடியாக இருக்கிறது எங்களுடைய ஸ்டண்ட் யூனியனுடைய சட்டத்திட்டங்கள் தான். ஸ்டண்ட் யூனியனை பொறுத்த வரைக்கும் இந்த நாள், இந்த தேர்தல் நாள் வந்து ஒரு திருவிழா மாதிரி. எங்களுடைய உறுப்பினர்கள் வந்து அங்கங்கே ஷூட்டிங் போனவங்க, வெளியூரில் படைப்பிடிப்பில் இருக்கிறவங்க அனைவரும் வந்து இங்கே இன்னைக்கு ஓட்டு போகிறதுக்கு வரும்போது ஒருத்தர் சந்திச்சுக்கிறதும் ஒருத்தரை பார்த்து சந்தோஷப்படுறதுமான ஒரு நாள். இங்கே போட்டிகள் இருக்கும், ஆனால் எங்களுக்குள்ள பொறாமைகள் கிடையாது. வெளியில் பார்க்கறதுக்கு கரடமுரடாக இருக்கிற ஆட்கள்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2026ஆம் ஆண்டுடைய தேர்தலுடைய எங்களுடைய நோக்கம் என்னன்னா, எங்களுக்கு சம்பள உயர்வுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. 5 ஆண்டு காலமாக அந்த சம்பள உயர்வு ஏற்றப்படலை. சுமூகமான முறையில் அந்த சம்பள உயர்வு வரணும். அதற்கு வரக்கூடிய நிர்வாகம் கண்டிப்பாக எப்படி சொல்றதுன்னா போராடிக்கிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக கிடைக்கணும்னு நினைக்கிறோம். மேற்படி எங்கள் யூனியன் வந்து ஒரு பழமையான யூனியன். இந்தியாவில் கல்கட்டா யூனியனுக்கு அடுத்து, பாம்பே யூனியனுக்கு அடுத்து இந்த சென்னை யூனியன் தான் எல்லாருக்கும் முன்னோடி. இங்கிருந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் வந்து உலக அளவில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஃபைட்டர்கள் நம்ம தான். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நிறைய இழப்புகள் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். எங்களுடைய ஸ்டண்ட் நடிகர்கள் சில பேர் இறந்தது போனதெல்லாம். பட் அதுக்கான எங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகைன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது. மேலும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பெருக்கிக் கொள்றதுக்கும், மூத்த உறுப்பினர்களுக்கு ஒரு சில உதவித்தொகைகள் கொடுக்கறதுக்கும் இதுவரை எல்லா நிர்வாகமும் பாடுபட்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எலெக்ஷனாக இருக்கும். 2026 இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நிர்வாகம் எங்களுடைய சம்பள உயர்வு, எங்களுடைய வாழ்வாதாரம் பற்றிய ஒரு விஷயமா இருக்கும். தயாரிப்பாளர்கிட்டையும், இயக்குநர்கிட்டையும், நடிகர்கள்கிட்டையும் நாங்கள் வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதற்கான ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த 2026 தேர்தல் நல்லபடியாக முடிந்து வரக்கூடிய நிர்வாகம் சிறப்பான முறையில் எங்களை வழிநடத்தி செல்லணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நன்றி. கடந்த 2-3 வருடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டண்ட் யூனியன்ல வந்து இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த போதிய அந்த பாதுகாப்பு வசதிகள் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ நீங்கள் அந்த பயிற்சிகள் ஆகட்டும், அதெல்லாம் எப்படி இல்லை, இப்போ பயிற்சி பெற்றவர்களை தான் நாங்கள் முறையாக தேர்ந்தெடுக்கிறோம். அதாவது மற்ற யூனியனை விட முறையாக வந்து ஒரு டெஸ்ட் அப்படின்னு வச்சு தேர்ந்தெடுக்கிறது எங்கள் யூனியன் மட்டும்தான். ஏன்னா எங்கள் யூனியனுக்கு வந்து ஒரு தகுதி மட்டும் போதாது. இது நீங்கள் தெரிஞ்சால் கராத்தே தெரியும், குங்ஃபு தெரியும், தேக்கொண்டோ தெரியும், அக்கிடோ, மோத்தாய், கிக் பாக்ஸிங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் சினிமா ஃபைட்டு தெரிஞ்சால் தான் சினிமாவில் ஃபைட் பண்ண முடியும். அந்த சினிமா ஃபைட்டுக்கு என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்னா, முறைப்படி வந்து நீங்கள் பேசிக் ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஜிம்னாஸ்டிக்ன்றது வந்து மேலே பல்ட்டி அடிக்கிறதுன்னு நம்ம பொதுவாக சொல்கிறக்கூடியது, பொதுவான மக்கள்கிட்ட இருக்கிற கருத்து. ஆனால் ஒரு ஜிம்னாஸ்டிக்ல இருக்கிற விஷயங்கள் கூட ஓடுற வண்டியிலேருந்து குதிக்கிறது ஆச்சுங்களா, உயரத்திலிருந்து குதிக்கிறது, ஒரு ஒரிஜினல் டேபிளை உடைக்கிறது, கண்ணாடி உடைக்கிறது, இது போன்ற விஷயங்கள் வந்து எப்பவுமே ரிஸ்காக தான் இருக்கும். இந்த ரிஸ்கை எடுக்கிறதுக்காக பயிற்சி பண்ணி தான் வராங்க. அதுக்கான முறையாக டெஸ்ட் நடக்குது. சமீப காலங்களில் நடந்த விபத்துகள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு துரதிருஷ்டவசமான இழப்புகள் தான். திறமையாக செய்யக்கூடியவர்கள் தான். நம்ம SM ராஜன், நம்ம தம்பி சிறப்பாக செய்வார். அது போன்ற பல ஒரு 100 கார் ஜம்பை பண்ணவர், பைக் ஜம்பை பண்ணவர். இது போன எப்பாவது ஒரு விபத்து நடக்கிறது இயல்பு தான். அப்புறம் ஏழுமலை மற்றும் விடுதலை படத்தில் வந்து N. சுரேஷ்ன்றவர் இறந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலும் இந்த மேன் பவரை வச்சு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த ரோப்பில் வராங்க, ரோப்பில் தொங்குறாங்கன்னு. ஆனால் ரோப்லேயும் நிறைய ரிஸ்க் இருக்குன்றது நீங்கள் வந்து இந்த இழப்புகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் மேலும் வரக்கூடிய நிர்வாகம் வந்து பாதுகாப்புகளுக்கான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பாதுகாப்புக்கான அடுத்த விஷயங்களையும் நாங்கள் வந்து எங்கள் நிர்வாகம் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்லை, இன்சூரன்ஸ் வந்து முதல்ல எங்க போடப்பட்ட போது எங்களுக்கு என்னன்னா, சர்க்கஸ்க்கு வந்து எப்படி இன்சூரன்ஸ் கிடையாது, ஆனால் தெரிஞ்சே நீங்கள் ரிஸ்க் பண்ணுறீங்க, அதனால உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது அப்படின்னாங்க. 2010 வந்து இன்சூரன்ஸ் போடப்பட்டது. ஒரு நடிகர் சூர்யா சாரும் அதுக்காக நம்மளுக்கு உதவி செஞ்சிருந்தாரு. தொடர்ந்து எங்கள் யூனியனில் வந்து அந்த வெல்ஃபேர் ஃபண்ட் வந்து மெடிக்கல் ஃபண்டுன்னு ஒன்று கலெக்ட் பண்ணாலும் அது எனக்கு போதுமானதாக இல்லை. இப்போ இந்த இன்சூரன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நிச்சயமாக அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தா நல்லது தான் எங்களுக்கு. ஏன்னா தெரிஞ்ச ரிஸ்க் எடுக்கிறதுனால இன்சூரன்ஸ் கொடுக்கறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமா, சட்ட சிக்கலா தான் இருக்கு. இருந்தாலும் எங்க ஸ்டண்ட் யூனியன் எந்த உறுப்பினரையும் இதுவரையும் கைவிட்டதில்லை. இந்த வரக்கூடிய அணிகள் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெற்று இல்ல, இது அணிகள்னே நாங்கள் எப்பவுமே சொல்ல மாட்டோம். இது வந்து ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான். நாங்களாம் ஒரு தென்னிந்திய திரைப்பட டிவி ஸ்டண்ட் இயக்குனர் ஸ்டண்ட் நடிகர் யூனியன் ஒரு கொடை கீழே தான் இருக்கோம். இந்த தேர்தல் என்பது போட்டி தான்.
ஆனா இதுக்குள்ள பொறாமைகளோ ஒருத்தரை வந்து காழ்ப்புணர்ச்சியோட பேசுறது கூட கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா எதிர் வேட்பாளர்களோட கை குலுக்கி ஒன்னா நின்று தான் ஓட்டு கேட்கறாங்க. அப்போ இது வந்து எங்களுக்கு தான் நான் முதல்ல சொன்ன பதிவு பண்ணதான், இது ஒரு திருவிழா மாதிரி. இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்றவர்களை ஒட்டுமொத்த யூனியன் ஆதரிக்கும். வெற்றி என்பது வந்து இங்க வந்து புதுசுல வெற்றி பெறுறதோ தோல்வி அடைறதோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த யூனியனுக்காக பாடுபடுற அத்தனை நிர்வாகிகள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. இனிவரும் காலமும் எங்களுடைய வளர்ச்சியும் எங்களுடைய அடுத்த கட்ட செயல்முறைகளும் சிறப்பாக இருக்கணும், அமையணும்ன்றதான் நாங்கள் இறைவனை வேண்டுறோம்.